Hi friends, welcome to ShiazLife. Amazon Great Indian Festival நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட குக்வேர் செட் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ஆஃபரில் 1849க்கு வந்து போட்டிருந்தாங்க. இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. அதில் வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போதைக்கு வந்து பிளாக் தான் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இப்போ வந்து வீடியோக்காண்டி நான் இன்னொரு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 year வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிட் இருந்தது, நல்லா ஸ்டர்டியாக இருந்தது அண்ட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. தென் எல்லாத்துக்குமே வந்து ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துருந்தாங்க. இந்த கடாய் வந்து நல்ல வெயிட் இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அண்ட் PFOA ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேன் எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேன். இதோட ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணிட்டா போதும், ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிரும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் யூஸ் பண்ணாதனாலும் கழட்டியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேனில் குக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டைனிங் டேபிள்லே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை டவா. இதுவும் அதே மாடல் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஸோ ரொம்ப பெரிய தோசை வந்து விட முடியாது. கொஞ்சம் மீடியமான தோசை வேணால் சுட்டுக்கலாம். இந்த தோசை டவா இன்னும் கொஞ்சம் நிறைய சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதில் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் வந்து பேனில் ஸ்டிக் ஆகாது அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் டெல்ஃபான் கோட்டிங் கொடுத்துருக்கனால ஃபுட் வந்து கெமிக்கல் வந்து சேராது அண்ட் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் வராது. இதோட ஹேண்டில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கும். இந்த லிட் வந்து இந்த பேனுக்கும் கடாய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேன் எல்லாமே ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணி பார்த்துருந்தோம். குக் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்து எல்லா இடமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி குக் ஆகியிருந்து தோசை திருப்பி போடும்போதும் ஸ்மூத்தாக ஸ்டிக் ஆகாமல் வந்தது. இதே மாதிரி ஃப்ரையிங் பேன்லையும் குக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்டீஜ் செட் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.